Hi, hello, welcome to Maximo channel on CBSE Mathematics. Chapter 9 straight lines பார்த்துட்டு இருக்கோம். Exercise 9.1ல already 5 sum பார்த்தாச்சு. இப்போ 6 and 7 பார்க்க போறோம். Without using Pythagoras theorem, show that the points or the vertices of right-angled triangle. So Pythagoras theorem நமக்கு தெரியும் AB square plus BC square equal to AC square. So மூணு பாயிண்ட் ட்ரையாங்கிள் மார்க் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே Pythagoras theorem யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோப். ஓகேவா, ரெண்டு லைன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பர்பண்டிகுலராக கட் பண்ணுதுன்னா M1 into M2 equal to -1 அதுதான் நம்ம கண்டு செய்யணும். ரெண்டு லைன் பேரலல்னா M1 equal to M2. ஸோ இங்கே பர்பண்டிகுலர் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்லோப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் y2 - y1 by x2 - x1. 3 points ABCன்னு நம்ம எடுத்துக்கலாம். So calculate AB, BC and AC. If the product of slope is -1, it means the lines are perpendicular and it is right angle triangle. So slope of AB, BC, AC கண்டுபிடிக்கலாம். AB, so x1 இது x2, இது y1 இது y2. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். y2 - y1, x2 - x1. So 1 by -1 -1. Slope of BC, BC. So x1 x2 y1 y2. So அப்போ y2 - y1 x2 - x1. ஸோ என்ன வருது 3/2 3/2. இப்போ இது அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் கண்டிப்பாக -1 வரப்போகிறதில்ல. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏசி x1 x2 y1 y2 y2 - y1 -1 -4 -1 -4 1 ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி போட்டிங்கன்னா என்ன வருது -1 வருது. ஓகேவா, ஸோ அப்போ இது -1ன்றதால பர்பண்டிகுலர். ஓகேவா, ஸோ இட் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நெக்ஸ்ட் சம், find the slope of the line which makes an angle of 30 degree with the positive direction of y axis measured anti-clockwise. measured anti-clockwise சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் கிடைக்கணும். ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா m = tan θ tan 13 போட்டுறக்கூடாது. ஸோ அது தப்பு. அதனால் கொஸ்டின் எப்போவுமே கொஞ்சம் 2 தடவை படிச்சுட்டு எழுதுனா நல்லது. Find the slope of the line which makes an angle of 30 degree with the positive direction of y axis கொடுத்துருக்காங்க. measured anti-clockwise. ஸோ அப்போது இங்கேருந்து எக்ஸ் பாசிட்டிவ் ஆக்சிஸ்லேருந்து இங்கே ஒய் பாசிட்டிவ்க்கு வந்திருக்கு. இங்கேருந்து இங்கே வந்து என்ன 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து இது 90 + 30 120 இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். The line makes an angle of 30 degree from positive y-axis. Hence, it makes an angle 90 + 30 from positive x-axis. That is 120 from positive x-axis. So, theta equal to 120. அப்போ m equal to tan theta. Tan 120க்கான ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 180 - 16 எழுதலாமா? 180 - 16னா இது எங்கே வரும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அங்கே தான் என்னது வரும். அப்போ அங்கே என்னது tan வந்து அங்கே நெகட்டிவ். ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ் ஏற்கனவே சொல்லி கொடுத்தாச்சு. இங்கே சைனும் கொசிக்கணும் தான் பாசிட்டிவ். அப்போ tan வந்து நெகட்டிவ். அப்போ -tan θ ஆகிடும். ஸோ 180 - 60 120 தான் 180 - 16 எழுதுகிறோம். ஸோ -tan 60 equal to -√3. Slope of the line -√3. Thank you.